Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ நம்பர் 12, அதாவது பேங்க் எக்ஸாம்க்கான இயர்லி ஸ்டடி பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். அதுல சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் ப்ரிலிம்ஸ் லெவல்ல நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் கைஸ். ஓகே ஃபைன். அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் நேம், நம்மளுடைய வெப்சைட் நேம் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, அதுல பெய்ட் கோர்சஸ், ஃப்ரீ குவிசஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளோட வெப்சைட்ல நம்மளுடைய மொபைல் ஆப்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ்ல 699 rupeesக்கு போயிட்டு இருக்கு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் பர்ச்சேஸ் தட் கைஸ். ஓகே ஃபைன் கைஸ். And let me move on to the first question guys. First question பாத்தீங்கன்னா what should come in the place of question mark, and it's a simplification question. என்ன இருக்கு? 12 into 11. What is 12 into 11 guys? 12 into 10 எவ்வளவு? 120. 120 plus ஒரு 12 எவ்வளவு? 132. Right. 20% of 45 into 6. What is 20% of 45? 10% of 45 is 4.5. So 20% அப்படிங்கிறது 4.5 into 2, that is 9 into 6. So அது எவ்வளவு வரும் guys? 54 வரும். 132 plus 54 அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 186. So என்ன ஆகும்? 4x is equal to 326 minus 186. So 326 minus 186 அப்படிங்கிறது வந்து 320 minus 180. 300 minus 100 எவ்வளவு? 200. 20 minus 80 எவ்வளவு? minus 60. 200 minus 60 is 140. So 4x is equal to 140. அப்ப x உடைய வேல்யூ என்னது guys? 140 divided by 4. 3 4s are 12. 20 balance, so 35. x உடைய வேல்யூ is 35. Okay. Next question. 5 by 11 of 209 plus 30% of 630 equal to question mark. Okay. So in the 11 ஆல நம்ம இதை cancel பண்றோம்னா 111 is 11. Again 19 என்கும்போது 19. 19 into 5. What is 19 into 5 guys? 95 plus 30% of 630. இந்த ஜீரோவையும் percentageயும் அடிச்சிடலாமா? 63 into 3. 60 into 3 எவ்வளவு? 180. 3 into 3 எவ்வளவு? 9. So 189. 189 plus 95. 180 plus ஒரு 90 எவ்வளவு? 270. 9 plus 5 எவ்வளவு? 14. 270 plus 14 is 284. So 284 is the answer. Okay. Let me move on to the next question. Next question பாத்திரலாம். Square root of 576. What is square root of 576 guys? 24. 576 உடைய square root என்னது? 24. So இதை நான் 24 எடுத்துக்கிறேன். Plus 345.52 plus 34.48 அப்படின்னு இருக்கு. டெசிமலுக்கு அப்புறமா இருக்கிறத ஆட் பண்ணுவோம். 0.52 0.48 அப்படிங்கிறது 100 வந்துருமா? ஸோ 00 அப்படிங்கிறது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா போயிடும். 1 அப்படிங்கிறது டெசிமல் பாயிண்ட்க்கு முன்னாடி வந்துடும். ஸோ இது 34 அப்படிங்கிறத நான் 35 எடுத்துக்கிறேன். 345 பிளஸ் 35 அவ்வளவுதானே கைஸ்? 345 பிளஸ் 35 அப்படிங்கிறது எவ்வளவு? 380. ஸோ 24 பிளஸ் 380 that is equal to 404 is the answer. Okay. மேக்ஸிமம் பென் பேப்பர் இதுக்கெல்லாம் எடுக்கவே கூடாது கைஸ். நீங்க ரியலா சால்வ் பண்ணும்போது ஓகே இதுக்கு 24 இதுன்னு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த கொஸ்டின் 5 by 6 of 42 அப்படின்னு இருக்கு. ஸோ 6 இதையும் கேன்சல் பண்ணனா 7. 7 5s are 35. அடுத்தது 6 7 6 divided by 13. divided by 13 என்ன அர்த்தம்? into 1 by 13 into 1 by 13. இதுதான் அதோடைய மீனிங். or else into 13 divided by 13 into 13. 13 into 13 எவ்வளவு? 169. 169 into 4 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 676 நமக்கு வரும். so இது 4. so what is 35 plus 4 guys? equal to question mark. okay. 35 plus 4 is equal to 39. so 39 is the answer guys. okay. next question. okay guys, next question பாத்துருவோம். என்ன இருக்கு? 2025 divided by 18 into 6 by 45 அப்படின்னு இருக்கு. இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 3. 9 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா இது 5. இது வந்து 2 5.
225 by 15 அப்படிங்கிறது எவ்வளோ guys? That is 15. So இந்த மொத்தமும் சேர்ந்து நமக்கு எவ்வளோன்னு வந்திருக்கு? 15 வந்திருக்கு. அடுத்தது 27 into 6. 20 into 6 எவ்வளவு? 120. 6 into 7 எவ்வளவு? 42. So 162. 162 plus 15 எவ்வளோ guys? 177. 36 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது? 6. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துருச்சுன்னா -6. ரைட்டா? 177 minus 6 அப்படிங்கிறது 171, right? By 19 is equal to 3 power x. 171 by 19 எவ்வளவு? 9. So 3 power 9 அப்படிங்கிறது என்னது guys? 3 square is equal to 3 power x. நான் x ஓட வேல்யூ என்னது guys? 2 is the answer. அவ்வளோதான் guys. Okay. Next question குள்ள போயிடுவோம். 5625 divided by, okay. So நம்ம இதை என்ன பண்ணலாம்னா first square root of 1156 எவ்வளவு? ஓகேங்களா? 30 square எவ்வளவு? 900. 40 square எவ்வளவு? 1600. So 30 squareக்கும் 40 squareக்கும் நடுவுல தான் வரணும். அடுத்தது 6ன்னு முடிஞ்சிச்சுன்னா அதோடைய end units digit வந்து 4ஆ இருக்கலாம் or 6ஆ இருக்கலாம். So 34ஆ 36ஆ? கண்டிப்பாவே 34 தான், 36 கிடையாது. ஏன்னா 1156 அப்படிங்கிறது first 9 உடைய மல்டிபிளா இல்ல. But 36 is the 9 multiple. So இதுவே 9 ஓட மல்டிபிளா இல்லைன்னா எப்படி ஸ்கொயர் ரூட் 9 ஓட மல்டிபிளா இருக்க முடியும்? அதனால 36 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதுங்களா கைஸ்? எப்படி 9 மல்டிபிளா அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம்? 1 plus 1 is 2. 5 plus 2 is 7. 7 plus 6 எவ்வளோ கைஸ்? 13. So it's not a 9 multiple. But 36 அப்படிங்கிறது 9 multiple. So இதோட ரூட் எப்படி கைஸ் 9 மல்டிபிளா மட்டும் வர முடியும்? So not possible. So 34 அப்படிங்கிறது தான் இதோடைய ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? இப்போ 259 minus 34 அப்படிங்கிறது எவ்வளோ guys? That is 225, right? So 225. அப்போ என்ன ஆகும்? 5625 divided by 225 equal to x plus 18 அப்படிங்கிற மாதிரி ஆகுமா guys? ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? 225 into 2 அப்படிங்கிறது எவ்வளோ guys? 450 வரும். ஸோ நான் இதை 2ன்னு போட்டுக்கிறேன். திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு S25னா ஆயிடுது guys. ஓகேங்களா? 225 into 5. ஸோ x plus 18 is equal to 25னா x ஓட வேல்யூ is equal to 25 minus 18, that is equal to 7 is the answer guys. என்ன answer guys? 7 is the answer. Okay. Next question குள்ள போய் next question பார்த்துடலாம் guys. என்ன இருக்கு? 7 3 by 7 into 9 2 by 13 இருக்கு. 7 into 7 எவ்வளவு? 49. 49 plus 3 எவ்வளவு? 52. So 52 by 7 into 13 into 9. 13 into 9 அப்படிங்கிறது நமக்கு 117. plus 2 எவ்வளவு? 119 by 13. So இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 4. இதுவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 17. 17 into 4 எவ்வளவு? 68. ஓகேங்களா? அது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 2 பவர் சாரி ரீசன். ஓகே, இது அப்படியே வச்சுக்கோங்க. இங்க வாங்க. 2 ஸ்கொயர் எவ்வளவு? 4. 4 into 5 எவ்வளவு? 20. 20 into 7 எவ்வளவு? 140. 140 minus 68. இது இந்த சைடு வரும்போது minus 68 ஆயிடுமா? 140 minus 68 is 72. This is 72. அப்ப என்ன ஆகும்? 2 power x into 3 square is 9 is equal to 72 ஆகும். இதுவும் cancel பண்ணீங்கன்னா 8. Therefore 2 power x is equal to 2 cube. அப்ப x ஓட value is equal to 3 is the answer please. Okay. Next question குள்ள போயிடலாம். Question mark percentage of 950 plus 1920 equal to 2300 அப்படின்னு இருக்கு. Okay. So இதை வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா question mark percentage of 950 equal to 318 ஆகுமா? கரெக்டா? ஸோ 950 அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 950 ஈக்குவல் டு 318 மாறும். 950 உடைய 10% எவ்வளவு? 95. 20% எவ்வளவு? 190. 190 உடைய டபுள் என்னது? 380. ஸோ ஒரு நம்பருடைய டபுள், அந்த டபுளுடைய டபுள் அப்படிங்கிறது 4ஆ? ஃபார் எக்ஸாம்பிள் 1 into 2 எவ்வளவு? 2. இதோட டபுள் எவ்வளவு? 4. இதோட டபுள் எவ்வளவு? 8. கரெக்டா? ஸோ 2 into 2 is this, 2 into 4 is this. ஸோ இந்த நம்பரை டபுள் பண்ணா into 2, இந்த நம்பரை டபுள் பண்ணா that is into 4. ஸோ இதோட 95 into 4னா என்ன அர்த்தம்? 40% is 380 அர்த்தம். அவ்வளவுதாங்க. இஸ் ஓகேங்களா?
So 40% is the answer. Okay, next question. Okay guys, next question குள்ள போயிடலாம். 193 plus ஒரு 136 அப்படின்னு இருக்கு. Okay guys, fine. So இந்த சம்முக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம யூனிட்ஸ் டிஜிட் வெரிஃபிகேஷன் பண்ண போறோம் guys. என்ன பண்ண போறோம்? யூனிட்ஸ் டிஜிட் வெரிஃபிகேஷன். ஓகே, ஸோ 3 plus 6 எவ்வளவு? 9. 9 by 7. ஸோ 7 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு வந்துட்டு 9 முடியும்? 7 into 7 is 49. ஸோ இதோட யூனிட்ஸ் டிஜிட் வந்து 7. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2809 நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ 2809 அப்படிங்கிறது நமக்கு 50 ஸ்கொயருக்கும் 60 ஸ்கொயருக்கும் நடுவுல வருது. 50 ஸ்கொயர் எவ்வளவு? 2500. 60 ஸ்கொயர் எவ்வளவு? 3600. அது ரெண்டுக்கும் நடுவுல வருது. நெக்ஸ்ட் யூனிட்ஸ் டிஜிட்டை பார்க்கணும். 9 அப்படிங்கும் போது அதோட ஸ்கொயர் ரூட் 3 or 7ல முடியும். அப்ப நம்ம 55 ஸ்கொயரா கண்டுபிடிக்கணும். 5 ஸ்கொயர் எவ்வளவு? 25. 5 into 6 எவ்வளவு? 30. ஸோ 3025. 3025 விட அதிகமா கம்மியான்னு பாத்தீங்கன்னா கம்மி. ஸோ 55 ஸ்கொயரோட கம்மினா அப்ப இது கண்டிப்பா 53 உடைய ஸ்கொயர். இதோட யூனிட்ஸ் டிஜிட் என்னது? 3. ஸோ 7 plus 3 அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு வரும்? 10ன்னு முடியும். ஓகேங்களா கைஸ்? பட் இங்க ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்னு இருக்கு. அப்ப இதோட வேல்யூ கண்டிப்பா இதுக்கும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்ப இதோட வேல்யூ நம்ம கண்டிப்பா 100 அந்த மாதிரி வந்திருந்திருக்கணும். அப்பதான் நமக்கு இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது என்ன ஆன்சரா வந்திருக்கணும்? 10ங்கிறது ஆன்சரா வரும். ஸோ திஸ் ஒன் மஸ்ட் பி இட்ஸ் ஆன்சர். அவ்வளவுதான் கைஸ். புரியுதுங்களா? ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 cube into 4 square 18 நான் 6 into 3ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 6 square into 3 square எழுதிக்கிறேன் into 72 by x. ஓகேங்களா? இங்க into x இருக்கிறது இந்த இடத்துக்கு வந்தா by இது is equal to x. ஓகே, இதுவும் கேன்சல் பண்ணா 6ன்னு ஆயிடும். இதுவும் இதையும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இது வந்து 9 அப்படிங்கும் போது இது வந்து 8. 9 8s are 72. ஸோ 4 square into 8. ஓகே, 4 square into 8. What is 4 square guys? 16 into 8ன்னு இருக்கா? இதை நான் 2 into 8 into 8ன்னு எடுத்துக்கலாமா? 8 8s are 64. 64 into 2னா 64 உடைய டபுள். தட் இஸ் 128. 128 is the answer guys. Okay, next question குள்ள போய். ஓகே கைஸ், நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ மிக்சட் ஃபிராக்ஷனுடைய அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் கொஸ்டினா இருக்கு. ஸோ மிக்சட் ஃபிராக்ஷன்ல அடிஷன் சப்ட்ராக்ஷனா இருக்குன்னா நம்ம அந்த மிக்சட் ஃபிராக்ஷன்ல இருக்கிற ஹோல் நம்பரை தனியா ஆட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஃபிராக்ஷனை தனியா ஆட் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் 8 plus 4? 12. 12 minus 7 எவ்வளவு? 5. 5 plus நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ஸ் எல்லாம் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 by 8 plus 4 by 9 minus 5 by 72 அப்படின்னு இருக்கு. 8 9 72. மூணுத்தோட எல்சிஎம் என்னது கைஸ்? LCM is 72. 8ல எத்தனை டைம்ஸ் 72? 9 டைம்ஸ். ஸோ 9 into 3 எவ்வளவு? 27. 9ல எத்தனை டைம்ஸ் 72? 9 8s are 72. ஸோ 8 4s are 32. 72ல எத்தனை டைம்ஸ் 72? 72 into 1. ஸோ இந்த -5 into 1 தான் வரும். அதே தான் வரும். ஸோ 27 plus 32. 20 plus 30 எவ்வளவு? 50. 7 plus 2 எவ்வளவு? 9. ஸோ 59 minus 5 அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 54 by 72 அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த பார்ட். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா நம்ம ஃபிராக்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. This is called as a proper fraction. So numerator வந்துட்டு denominator விட கம்மியா இருக்குன்னா அதோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு என்னது guys? less than 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? So 5 plus உங்களுக்கு less than 1 தான் வரப்போகுது. ஓகேங்களா? So 5 வச்சிருக்கிற ஆப்ஷன் ஒண்ணு தான் இருக்கு. ஸோ நான் 5 3/4 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இட்ஸ் as simple as that. புரியுதுங்களா guys? இன்ஃபேக்ட் இதை கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு 3/4 தான் வருது. பட் ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கும்போது நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் டினாமினேட்டர் அப்படின்னா இங்க ஆப்ஷனும் நீங்க செக் பண்ணிக்கணும். 5 ரிலேட்டடான வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ டைரக்டா நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது 24 square minus 14 square plus 61 equal to question mark square.
இதை வந்து நான் 24 ஸ்கொயரை கண்டுபிடிச்சு 14 ஸ்கொயரை கண்டுபிடிச்சு அதுக்கு நான் வந்துட்டு சப்ட்ராக்ட் பண்றதுக்கு பதிலாக a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ 24 பிளஸ் 14 அப்படிங்கிறது எவ்வளவு கைஸ்? 38. 24 minus 14 எவ்வளவு? 10. So 380 plus 61. 380 plus 60 is 441. 441 உடைய ஸ்கொயர் ரூட் தான் x. x square is equal to 441. அப்ப x is equal to square root of 441. Therefore 21 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் கைஸ். ஓகே ஓகே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். 40.5 into 8 இருக்கு. நான் 40.5 நான் 81/2 எழுதிக்கலாமா? into 8 into 18 by 36. 324 உடைய ஸ்கொயர் ரூட் என்னது கைஸ்? 18 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. இப்போ இதோட ஆன்சரை நான் சால்வ் பண்ணாமலே நான் கண்டுபிடிக்க போறேன். அது எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ 18/36 18 வந்து 9 மல்டிபிளா, 36ம் 9 மல்டிபிள். ஸோ இது அப்படியே விட்டுருங்க. ஸோ ரெண்டுமே 9 மல்டிபிள், ஸோ கேன்சல் ஆயிடும். அடுத்தது 81 அப்படிங்கிறது இட்ஸ் அ 9 மல்டிபிள். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ இது கண்டிப்பாவே இதோடைய ஆன்சர் அப்படிங்கிறது 9 மல்டிபிளா தான் வரும். 18 அப்படிங்கிறது என்னது? 9 மல்டிபிள். 18 இஸ் ஆல்சோ அ 9 மல்டிபிள். ஸோ ஒரு 9 மல்டிபிள் ரெண்டு வித ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் இஸ் 9 மல்டிபிள். ஓகே, 9 மல்டிபிள் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த 9 மல்டிபிள்ல நீங்க ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 3 மல்டிபிளா இருக்குமா? ஓகேங்களா, 3 மல்டிபிளா இருக்கும். ஸோ இங்க 3 மல்டிபிளா இருக்கிற ஒரே ஆப்ஷன் 12 தான். ஸோ நான் 12 இஸ் த ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். புரியுதுங்களா கைஸ்? ஸோ இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னா 9 மல்டிபிள்ஸ். இப்போ இது வந்து 9 மல்டிபிள், இது ரெண்டுமே 9 மல்டிபிள். ஸோ எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஸோ கண்டிப்பா இதோட ஆன்சர் 9 மல்டிபிளா வரும். இந்த ரெண்டு 9 மல்டிபிள ஆடோ சப்ட்ராக்டோ பண்றீங்கன்னா யூ வில் கெட் 9 மல்டிபிள் ஒன்லி. ஸோ அந்த 9 மல்டிபிளோடைய ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது ஒரு 3 மல்டிபிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 மல்டிபிளா இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம இதை ஆன்சரா பேசும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்ட் அப்ராக்சிமேஷன். இந்த கொஸ்டின் நான் ஹோம் ஒர்க்கா தரேன். அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது என்னது? 4.33 4 எடுத்துக்கணும், 5.22 5 எடுத்துக்கணும். அதாவது 0.5 இந்த இடத்துல 0.5 மேல இருக்கு அப்படின்னா அது அதுக்கு அடுத்த நம்பரா எடுத்துக்கணும். 0.5 கீழே இருக்குன்னா அதுக்கு பிஃபோர் நம்பரா எடுத்துக்கணும். அவ்வளவுதான் யூஸ். 3.24 3 எடுத்துக்கணும். இதை 3 எடுத்துக்கணும். 0.1 0 தான் எடுத்துக்கணும். ஸோ இதை ஹோம்ஒர்க் சம், ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல, அதாவது மெயின்ஸ் வீடியோல இதோட ஆன்சர் என்னங்கிறத ரிலீவ் பண்ணுறேன். அடுத்தது and this sum is also homework. இது ரெண்டுத்தோட ஆன்சர்ஸ் என்னங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய மொபைல் ஆப்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான கம்ப்ளீட் வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் ப்ரைஸ்ல வெறும் 699 rupees போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.